ஒரு ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது குடத்துல ஏத்தின விளக்கு மாதிரி இங்க வாழ்க்கைங்கிறாங்க. அது யாருக்கு? உள்ளூர்ல தாங்க நான் வாழ்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு. யார் ஒருவர் இடமாற்றத்திற்கு தயாரா இருக்காங்களோ, இப்போ ஒரு ஊர்ல இருக்காங்க. அடுத்த ஸ்டேட்ல வேலை கிடைக்குது. நான் போய் வேலையை ஏத்துக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. பெரிய வளர்ச்சி வரும். அடுத்த நாட்டுல வேலை கிடைக்குது. நான் போறேங்கங்கிறாங்க. நான் வேலை தேடி அடுத்த நாட்டுக்கு போறேங்கிறாங்க. பெரிய வளர்ச்சியை இவர்கள் பெறுவார்கள். அதே போல அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு பதவி மாற்றம் கிடைக்கிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். இதெல்லாம் யோகம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார். அந்த சூரியன் மெல்ல நகர்ந்து உங்கள் ராசியை நோக்கி வருவார். ஒரு ஒளிமயமான காலம் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு அர்த்தம். இதுல எதுல கவனமா இருக்க வேண்டியிருக்குன்னா 4ஆம் இடத்திற்கு உரியவன் சூரிய பகவான். அதனால வீடு மாற்றம் பலருக்கு இருக்கும். ஹெல்த்ல பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி மறைகிறார். ஆகவே உடல் நலத்திற்கு உடல் சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹெல்த் நல்லா இருக்கணும்.